Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class-VI Science Chapter 5 Separation of Substances Part-07. இந்த பகுதியில் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன்ல செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன் டெக்னிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன். ஸோ ஒரு மிக்சர்ல ஒரு 1 or 2 டெக்னிக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி அந்த மிக்சரில் இருக்கிற காம்பனன்ட்ஸை எல்லா டைம்லையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வின்னோயிங் அண்டு ஹேண்ட் பிக்கிங் மூலியமா ஒரு மிக்சர்ல இருந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணிட முடியாது. உதாரணமாக நம்ம அந்த லைட்டர் இம்பியூரிட்டிஸ் லைக் டஸ்ட் ஆர் சாயில் பார்ட்டிகிள்ஸ் இன் கிரெயின்ஸ் ரைஸ் பல்சஸ் வீட் இதிலிருந்து இந்த வின்னோயிங் அப்புறம் ஹேண்ட் பிக்கிங் மூலியமா மட்டுமே நம்ம செப்பரேட் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைசஸ் கிரெயின்ஸ் ஆர் பல்சஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணுறத பார்த்துருப்போம். அது எதுக்காக நம்ம வாஷ் பண்ணுறோம்னா நம்ம அந்த அரிசியை உதாரணமாக அரிசியை எடுத்துட்டோம்னா அந்த அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த அரிசியில் இருக்கிற லைட்டர் இம்பியூரிட்டிஸ்லாம் அந்த தண்ணிக்கு வந்துடும். அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரைஸை குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லைட்டர் பார்ட்டிகிள்ஸ் தண்ணிக்கு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி சாய்ச்சி விட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த தண்ணி. அந்த தண்ணியில் அந்த இம்ப்யூரிட்டிஸ் லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ்லாம் போயிடும். மீதி அந்த அரிசி மட்டும் தங்கிடும். அந்த அரிசி தங்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் செடிமெண்டேஷன், த ப்ராசஸ் ஆஃப் செட்டிலிங் டவுன். அந்த இம்ப்யூரிட்டிஸ் தண்ணிக்கு வந்ததுக்கப்புறம் அதை கீழே ரிமூவ் பண்ணுற பாருங்க சாய்ச்சி விட்டு, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டீகான்டேஷன். அந்த தண்ணியில் இம்ப்யூரிட்டிஸும் சேர்ந்து போயிடும். மீதி நமக்கு செட்டில் ஆகிருக்கிற அரிசியை மட்டும் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அந்த அரிசி செட்டில் ஆகிற ப்ராசஸ்க்கு செடிமெண்டேஷன், அந்த தண்ணி ஊற்றுற ப்ராசஸ்க்கு டீகான்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஹெவியான ரைஸ் பார்ட்டிகிள்ஸ் கீழே தங்கிரும். டஸ்ட்டோட லைட்டர் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் தண்ணியில் கலந்துரும். அதை வந்து நம்ம டில்ட் பண்ணி கீழே ஊற்றிடுறோம் இம்ப்யூரிட்டிஸாக. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள் சாயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிருக்கு லெஃப்ட் சைடு. அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதை டீகேன் பண்ணுறோம். அதில் டீகேன் பண்ணும்போது செட்டிலான மண் பார்த்தீங்கன்னா கீழே தங்கிடுது. மேலே இருக்கிற தண்ணி மட்டும்தான் நம்ம டீகேன் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஆல்சோ தேர் இஸ் செடிமெண்டேஷன் அண்டு டீகான்டேஷன். அதே போல் இங்கே ரைஸை வாஷ் பண்ணுறதுல பாருங்கள் மேலே நல்ல மிக்ஸ் பண்ண தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலக்குனதுக்கப்புறம் அதை டீகேன் பண்ணுறோம். டில்ட் பண்ணி இன்னொரு கப்பில் ஊற்றுறோம். மேலே தங்கி இருக்கிற ரைஸ் வந்து செடிமெண்டட் பார்ட்டிகிள். அதே போல் கீழே வர தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் டீகான்டேட் வாட்டர் வித் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிமெண்டட் ரைஸ் இந்த மாதிரி க்ளீனாகவும், அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டர்பிடாகவும் கொஞ்சம் கலங்கின மாதிரியும் இருக்கும் இம்ப்யூரிட்டிஸோட. ஸோ வி காட் போத் த திங்ஸ், செடிமெண்டட் ரைஸ் as well as decanted impurities. ஸோ இந்த மாதிரி ஹெவியர் காம்பனண்ட் வந்து ஒரு மிக்சரில் கீழே செட்டில் ஆகிறதுக்கு பேர் செடிமெண்டேஷன். அதே போல் இம்ப்யூரிட்டிஸை வந்து அந்த தண்ணியில் லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ் கலந்து அதை ரிமூவ் பண்ணிடும், அது டீகான்டேஷன். ஸோ இதே போல் இன்னும் நிறைய மிக்சர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன் டெக்னிக்கு. சாயில் இன் வாட்டர், ரைஸ் இன் வாட்டர், இந்த மாதிரி. இப்போ நீங்கள் நல்லா மட்டி வாட்டர்னா நல்ல சேராக இருக்கிற தண்ணி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக வச்சுட்டிங்கன்னா, இஃப் யூ அலோவ் இட் டு ஸ்டாண்ட் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், இந்த மாதிரி செட்டில் ஆயிடும். செட்டில் ஆகினதை இந்த மாதிரி நம்ம டீகேன் பண்ணி பிரித்து எடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மட்டு சேர் செட்டில் ஆயிரும். மேலே தண்ணி மேலே தனியாக நிற்கும். அந்த லிக்விடுக்கு பேர் சூப்பர் நேட்டன்ட்டு லிக்விட், தெளிவான தண்ணிக்கு பேர், தெளிஞ்சு நிற்கிற தண்ணிக்கு பேர். ஸோ ரெண்டையும் நீங்கள் இந்த மாதிரி டீகேன் பண்ணி பிரித்து எடுத்துடலாம். ஸோ மட் வில் பி செடிமெண்டட் ஆர் டெபாசிட்டட் அட் த பாட்டம். சேம் பிரின்சிபிள் யூஸ் பண்ணி ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட்ஸ், அதாவது மிக்ஸ் ஆகாத ரெண்டு லிக்விடை நீங்கள் பிரிச்செடுக்க முடியும். உதாரணமாக ஆயில் அண்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. எனி ஆயில், மஸ்டர்ட் ஆயிலோ இல்லை கோகனட் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கிளாஸ் ராட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிஞ்சிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தனித்தனி லேயராக பிரிஞ்சு நிற்கும். மேலே ஆயிலும் கீழே வாட்டரும் டியூ டு டென்சிட்டி டிஃப்ரென்ஸ். அதனுடைய அடர்த்தினால வாட்டர்னுடைய அடர்த்தி ஆயிலோட ஜாஸ்திங்கனால அது கீழே தங்கிடும். மேலே ஆயில் வந்துடும், மேலே முதக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம டீகேன் பண்ணி பிரித்து எடுத்துடலாம், வாட்டரையும் ஆயிலையும். இந்த மாதிரி காம்பனன்ட் தட் ஃபார்ம்ஸ் த டாப் லேயர் கேன் பி செப்பரேட்டட் பை டீகான்டேஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேரும் டீகான்டேஷன் தான். ஸோ இப்போ இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்துடலாம். செடிமெண்டேஷன் அப்படின்னா ஒரு மிக்சரில் கீழே கொஞ்சம் டைம் விட்டதுக்கப்புறம், அந்த மிக்சரை கலக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விடணும். அந்த டைமுக்குள்ளே கீழே சில பொருள் வந்து செட்டில் ஆயிரும், சில பொருள் வந்து மேலே முதக்கும். அந்த செட்டில் ஆகிற பொருளுக்கு பேர் செடிமெண்டேஷன். அந்த மேலே முதக்கிற பொருளை நம்ம டில்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் டீகான்டேஷன். இதை உதாரணமாக ஒரு சாலிட் இன் லிக்விட் வச்சு நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து வாஷிங் த ரைஸ். இந்த மாதிரி அரிசியை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற தண்ணியை ரிமூவ் பண்ணிடுவோம் இம்ப்யூரிட்டிஸோட. இந்த மாதிரி கீழே செட்டில் ஆகிற அரிசி தான் வந்து செடிமெண்டட் மெட்டீரியல். அப்புறம் அந்த இம்ப்யூரிட்டிஸோட டீகான்ட் பண்ணுற எடுக்கிற தண்ணி தான் டீகான்டட் வாட்டர். அது இம்ப்யூரிட்டிஸோட இருக்கும். இதுதான் செடிமெண்டேஷன் அண்டு டீகான்டேஷன். அதே போல் மட்டி வாட்டர், நல்ல சேரான தண்ணியை நல்லா கலக்கி விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா சேரெல்லாம் கீழே போயிடும், மீதி இருக்கிற தண்ணி மேலே நிற்கும். அந்த தண்ணியை சாய்ச்சி டீகேன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கீழே அந்த மட்டு செட்டில் ஆகிற மட்டு தான் செடிமெண்டட் மெட்டீரியல். அதே போல் மிக்ஸ் ஆகாத 2 லிக்விடையும் இந்த மாதிரி பிரித்து எடுக்கலாம். ஆயில் அண்டு வாட்டர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அது 2 தனித்தனி லேயராக பிரிஞ்சிடும். மேலே இருக்கிற ஆயில் லேயர் வந்து ஃப்ளோட் ஆகும். பிகாஸ் ஆஃப் லோ டென்சிட்டி தென் வாட்டர். டென்சிட்டி அடர்த்தி வந்து தண்ணியோட கம்மியாக இருக்கனால அது முதக்கும். அது டீகேன் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கீழே இருக்கும், மேலே இருக்கிற ஃப்ளோட் ஆகிற ஆயிலை வந்து நம்ம டீகேன் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து செடிமெண்டேஷன் அண்டு decantation. So now we came to the end of class 6 separation of substances part 7. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.